செல்வியை கட்டாயப்படுத்தி மாப்பிள்ளை விட்டு கூட்டிட்டு போனாங்க. அதுல அவளுக்கு இஷ்டம் இல்ல, அதனால விஷத்தை குடிச்சிட்டா. என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு வாசப்படிய மிதிப்ப? போடா வெளியே. மாமா, செல்வி விஷத்தை குடிச்சிட்டா. போடா. மாமா, என் மலகிற கோவத்துல அவளை அநியாயமா சாகடிச்சாதீங்க. போடா. மாமா, அவளை ஹாஸ்பிட்டல் கொண்டு போடா. போடா வெளியே. சொல்லிட்டே இருக்கிறேன். செல்வி அவசரப்பட்டாளே மாப்பிள்ளை. மூர்த்தி செல்வியை பிரபாரம் தீட்டு போயிட்டா. கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ண போறான்னு சொன்னீங்க, வண்டி கோயில தாண்டிடுச்சடா. முதலாளி, உங்க பொண்ணு உண்மையிலே விஷத்தை குடிச்சிருச்சு முதலாளி. இந்த நாய்ங்கெல்லாம் பொய் சொல்றானுங்க. டேய், அப்ப வண்டி ஆஸ்பத்திரிக்கு தான் போகுது. வண்டி எடுறா.
மாப்பிள்ளை விடுங்கடா. மாப்பிள்ளை என்ன மன்னிச்சிருங்க, உங்களை நான் தப்பா நினைச்சிட்டேன். ஆமா, செல்விக்கு ஒண்ணு இல்லையே. ஆபத்து ஒண்ணும் இல்ல மாமா, நீ போய் செல்வியா பாருங்க. வாய் சண்டையா இருந்தா நம்மளால பின்னுன்னு பின்னிடுவான். இது கைகலப்பா இருக்கே, நொண்டி வருவானா? ஆந்த கண்ணை நேரம் வீட்டுக்குள்ள தாப்பா போட்டு தூங்கிட்டு இருப்பான். ஆளு கிட்ட இல்லைன்னா மட்டுமாரி எல்லாம் பேசிட்டீங்களா? மான கட்ட பசல கொன்னு போடுவேன். மாமன மருமனு சேர்ந்தாங்களா? வில்லு வண்டி கோயில தாண்ட உடனே ரெண்டு குடும்பம் ஒண்ணா சேர்ந்துருச்சுல. சேர்ந்து தயிர் தான் கிடையாது. பொண்ணு மருந்து குடிச்சிட்டால, நம்ம பொழைப்பாளா? கஷ்டம்தான். கண்ணில் வர்ற மாதிரி மருந்தை வச்சுதான் நான் தான். மாமன மருமன ஒண்ணு சேர்ந்தானுங்க. இனி நம்ம ஊருக்குள்ள கூட இருக்க முடியாது. என்ன நீ அடுத்த கட்ட நகரியா? நீ போய் அந்த மேசுக்காரன் போட்டு தெரியாது. ஐயா இது பாவம் இல்லைங்களா? என்னடா பாவம் பைத்தியா நாய்? இது பாரு, மாமகாரனை கொலை பண்ணிட்டா பிறவாகரன்னு சொன்னோம்னா அப்பனை கொலை பண்ணது பழி வாங்குறதா கொலை பண்ணான்னு சர்க்கார் நம்ம சட்டம் நம்ப ரெண்டு பேரும் மேல போயிருவாங்க. பரிசு ரெண்டு சிறுசு ரெண்டு ஜெயிலுக்கு போயிரு. நாம நிம்மதி இருக்கலாம்ல. நீ போய் வேலை பாரு. டே மணியா, நீ அரசியல் தெரிஞ்சுக்கோனு. எங்க நழுவுறீங்க? ஒரு மாதிரியா இருக்கு. ஐயோ மாப்பிள்ளை, மாப்பிள்ளை, ஐயோ நீங்க எதுக்கு நாங்க முதலாளி அடிக்கணும்? நாங்க எதுக்கு இருக்கோம்? மன்னிச்சுக்கங்க முதலாளி. அடிங்கடா, அடிங்க. போலீஸ் கூப்பிடுங்க. அவனு வேற வந்து அடிவாங்க. எத்தனை பேர் அடி வாங்க முடியும்? இட்ஸ் டூ பேட். இது எதுக்கு போலீஸ்காரன் எப்படி தான் பிடிக்குவானுங்க? ஏனப்பா உன்னை நான் பிரிஞ்சு போற உனக்கு மனசு கஷ்டமா இருக்குதா? கஷ்டமா தாங்க இருக்குங்களா? சீக்கிரம் இந்த நாயை அள்ளி போட்டு கொண்டு போங்க சார், ஊரு சுத்தமாகட்டும். ஏண்டா ராமகட்டி, என்னை போய் நான் எங்கிற பாத்தியா? நீ எத்தனை தடவை நீ நாய் நாயின்னு சொல்லியிருக்க. நான் ஒரு விஸ்காணி தானே சொன்னேன். பாத்தியாடா ராமகட்டி, உன்னை நான் பிரிஞ்சு போறது இந்த ஜீப்புக்கே இஷ்டம் இல்லை. ஜீப் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நான் இறங்கிட்டுமா? சீக்கிரம் தள்ளிங்கப்பா. காலு காலு ஹலோ போலீஸ்காரனோ, சாத்திர சாக்குல கால் நசுனாங்க. போலீஸ்காரனா நீங்க வேணா பாருங்க. ரெண்டு நாயில ஒரு மாசத்துக்குள்ள எல்லாம் தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு எங்கிட்ட வந்துரு பாருங்க. என்னங்க மந்திரிகளுக்கெல்லாம் புது புதுசா ப்ளஸர் வாங்குறாங்க. 50-60 வருஷமா உங்களுக்கு மட்டும் இதே சீப்புங்க. என்ற ப்ளஸர் ஆட்டாவே என் கையால எதுக்கு மாமா? அதான் பிள்ளைங்க வந்துட்டாங்கல்ல. மாமா என்னாச்சு? 5 விரல ஒன்னா இருந்தா தான் அள்ள முடியும். ஆனா இந்த அறிவு நான் ஆத்திரப்பட்டு அருவாள் எடுக்கிறப்போ இல்லாம போச்சு. இந்த ராசாமக எங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, இனி இந்த ஊருக்கே வழிகாட்டுவான்.